இந்த பதிவில் அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியில் உள்ள பாடல்களையும் அந்த பாடல்களுக்கான ஒரு எளிய உரையையும் பார்ப்போம். கந்தர் அனுபூதியில் ஒரு காப்பு பாடலும் பிறகு 51 பாடல்களும் இருக்கின்றன. இப்போ பாடல்களையும் அதற்கான எளிய உரையையும் பார்ப்போம். நெஞ்சக் கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம். செந்தமிழ் மற்றும் வழக்கத் தமிழில் முருகப்பெருமானின் புகழை நாம் பாடி மனதில் உள்ள பாரங்களை விளக்குவோம். இப்பணி சிறக்க விநாயகப் பெருமானின் ஆசியை வேண்டுவோம். ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவேர் சாடும் தனியானை சகோதரனே. தேவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்த கயமாமுகன் என்ற அசுரனை போர்க்களத்தில் வென்றவனே, விநாயகப் பெருமானின் சகோதரனே, முருகப் பெருமானே, அழகாக ஆடிக்கொண்டிருக்கும் உனது மயிலையும் பிரகாசமான வேலாயுதத்தையும் அழகான சேவலையும் போற்றிப் பாடுகின்ற வாய்ப்பை எனக்குத் தந்தருள்வீராக. உல்லாச நிராகுலயோ கவித சல்லாப வினோதனு நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. உள்ளம் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற மார்க்கம் அறிந்த தேவலோக சேனாதிபதியான முருகப்பெருமானே, நான் உலகப் பற்றுகளை தொலைத்து நலம் பெறக்கூடிய மார்க்கமான யோக மார்க்கத்தை எனக்கு உபதேசித்து அருள்வீராக. வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என யாண்ட இடந்தானோ பொருளாவது சண்முகனே. ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, வேதங்கள், நான், என் மனம், என் அறிவு, நான் இருக்கும் இடம், இவையெல்லாம் மாயை. சண்முகனே, நீ மட்டுமே உண்மை பொருள். வலைப்பட்ட கைமாதோடு மக்களெனும் தலைப்பட்டழியத் தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூர் உரமுங்கிரியுந் தொலைப்பட்டுருவத்தொடு வேலவனே. தனது படை பரிவாரங்களுடன் போருக்கு வந்த சூரபத்மனையும் இடையில் இருந்த கிரௌஞ்ச மலையையும் வேல் கொண்டு பிளந்த முருகப்பெருமானே, என் வாழ்க்கை மட்டும் இப்படி மனைவி குடும்பம் எனும் உலகப் பற்றுகளில் சிக்கி அழிவது சரியா? மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. அனைத்து மாயைகளையும் நீக்கவல்ல முருகப்பெருமானே, நான் எப்பொழுதும் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று
உன் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கின்றேன். அப்படியிருந்தும் நான் வீடு, சொத்து, பணம், குடும்பம் போன்ற மாயைகளில் சிக்கி தடுமாறிக் கொண்டிருக்கின்றேனே. திணியான மனோசிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும் பொமதோ. பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. வள்ளியம்மை மீது அளவற்ற அன்பு கொண்டு அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற விழையும் கருணை கடவுளே, முருகப் பெருமானே, இறுகிப் போயிருக்கும் என் மனம் உன் பாதம் பட்டு தாமரையாய் மலராதோ. கெடுவாய் மனனே கதிகேல் கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய். சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. தீய வழிகளில் செல்லும் மனமே, நீ பிழைக்கும் வழியை சொல்கிறேன் கேள். உதவி கேட்பவர்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் உதவி செய். முருகப் பெருமானை நினை. இதை செய்து பிறவித் துன்பத்தை தொலைத்து அனைத்து வினைகளிலிருந்தும் விடுதலை பெறு. அமரும் பதிகேல் அகமாம் எனுமிப் பிமரங்கெட மெய் பொருள் பேசியவா. குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே. பார்வதி தாயாரின் மைந்தனே, போர்க்களத்தில் தானவர்களை வீழ்த்திய வீரனே, என்னுள் இருந்த சொத்து சொந்தங்கள் போன்ற மாயப்பற்றுகள் அழிய எனக்கு உண்மையை உபதேசித்தவன் நீயே. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன். தட்டூடர வேல் சயிலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே. தடையாக இருந்த கிரௌஞ்ச மலையை வேலாயுதத்தை வீசி பிளந்த கந்தனே, இடையூறுகளை துடைத்தெறிய வல்ல முருகப் பெருமானே, நான் மயக்கும் கூந்தலுடைய பேரழகு பெண்கள் மீது ஆசை கொண்டு மனம் தடுமாறி அமைதியின்றி தவிக்கின்றேன். இந்த தடுமாற்றத்தை எப்பொழுது ஒழிப்பேன்? கார்மாமிசை காலன் வரிர் களபத் தேர்மாமிசை பந்தெதிரப்படுவாய். தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடியத் தொடுவேலவனே. மலர்மாலை சூடியுள்ள தேவர்களின் சேனாதிபதியே, வேலாயுதத்தை வீசி சூரபத்மனை வீழ்த்திய முருகப் பெருமானே, தர்மராஜன் தன் எருமை வாகனத்தில் வந்து நான் இருக்கும் இந்த உடலில் இருந்து உயிரை பிரிக்க வரும் வேளையில் நீ என் முன் உன் மயில் வாகனத்தில் வந்து காட்சிதா. கூகாயன என் கிளை கூடியழப் போகாவகை மெய் பொருள் பேசியவா. நாகாசல வேலவனாலு கவித் தியாகாசுரலோக சிகாமணியே. தேவலோகத்தில் முதன்மையானவனே, நாகாஸ்தலத்தில் இருப்பவனே, வேலவனே, 4 வித கவிகளையும் இயற்றும் திறமையை அளிக்கக்கூடிய முருகப் பெருமானே, உண்மையான ஞானத்தை எனக்கு உபதேசித்து மரணத்தை வெல்ல வழி செய்தவனே,
செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. வள்ளியம்மையின் மனதை திருடிய பிறப்பும் இறப்பும் இல்லாத முருகப்பெருமானே, பேச்சை துறந்து அமைதியாக இரு என்று நீ என்னிடம் கூறியதுமே இவ்வுலகில் உள்ள எதுவும் என்னை சஞ்சலப்படுத்தவில்லையே. முருகன் தனிவேல் முனினம் குருவென்றருள் கொண்டறியார் அறியுந்தரமோ உருவன்றருவன்றுளதன்றிலதன் றிருளன்றொளியன்றன நின்றதுவே. உருவம் உள்ளவனாக உருவம் இல்லாதவனாக, உள்ள பொருளாக இல்லாத பொருளாக, ஒளியாக இருளாக, இவை அனைத்துமாய் விளங்கும் முருகப்பெருமானே, வேல் ஏந்திய முனிவனே, உன் கருணையை உணர்ந்து உன்னை ஆசானாக ஏற்காதோர் எந்த அறிவார்ந்த பொருளையாவது உணர்வார்களா? கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய். மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. தோள் வாய் கண் மூக்கு காது ஆகிய 5 புலன்களால் வரும் ஆசைகளை அழித்து கையில் பிரகாசமான வேலை ஏந்திக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் திருவடியை சரணடைந்து நற்கதியை அடைவாயாக. முருகன் குமரன் குகனென்று மொழிந்துருகுன் செயல் தந்துணர்வென்றருள்வாய். பொருபுங் கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரணே. தேவர்களும் மனிதர்களும் பக்தியோடு துதித்துப் போற்றும் மேன்மையான தெய்வமே, என் குணங்களான 8 அருட்குணங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவனே, உனது நாமங்களான முருகன் குமரன் குகன் என்று பக்தியுடன் ஜெபித்து மெய்ஞானத்தை பெற எனக்கு அருள்வாயாக. பேராசை எனும் பிணியிற் பிணிப்பட்டோராவினையேன் உழலத் தகுமோ. வீரா முதுசூர் படவேல் எரியும் சூராசுரலோக துரந்தரனே. அண்டங்களை அடக்கி ஆட்சி புரிந்த அசுரன் சூரபத்மனை வேல் எறிந்து வென்ற வீரனே, தேவலோகத்தை காத்தவனே, பேராசை என்கின்ற பெரும் நோயில் சிக்கி நான் தவிப்பது சரியா? யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. நாம் கற்ற கல்வியும் பெற்ற அறிவும் முருகப்பெருமான் அருளால் கிடைத்தவை. பூமியில் உள்ளவற்றின் மேல் உள்ள ஆசைகளை நீக்கி அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ்ந்து முருகப்பெருமானை போற்றிப் பாடி இருங்கள். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா. அதிகா அனகா அபயா அமரா
பதிகாவல சூர பயங்கரனே. பிறவாமலும் இரவாமலும் உணராமலும் மறவாமலும் பிரம்மனாலும் திருமாலாலும் அறிந்து கொள்ள முடியாத நிறைவான சிவபெருமானின் மகனே, மேலானவனே, குறைகள் அற்றவனே, பயமற்றவனே, தேவலோகத்தின் தலைநகரான அமராவதியை காப்பவனே, சூரபத்மனுக்கு பயம் ஏற்படுத்தியவனே, வடிவுந்தனமும் மனமுங்குணமும் குடியுங்குளமும் குடிபோகியவா அடியந்தமிழா அயில்வேலரசே மிடியென்றொருபாவி வெளிப்படினே. ஆதி அந்தம் இல்லா வேல் ஏந்திய தலைவனே, முருகப் பெருமானே, வறுமை என்ற கொடிய பாவி வந்துவிட்டால் என் அழகு, செல்வம், அறிவு, என்னிடம் உள்ள நல்ல குணங்கள், என் குலப்பெருமை இவை அனைத்தும் என்னை விட்டு விலகிவிடுமோ? அரிதாகிய மெய்ப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரமவேல் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. உறுதி, வலிமை, நிலைத்தன்மை உடைய வீரனே, தேவலோகத்தை காப்பவனே, அனைவராலும் நேசிக்க பூஜிக்கப்படும் பிரணவப் பொருளே, முருகப் பெருமானே, அறிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான உண்மை ஞானத்தை எனக்கு உபதேசித்து அதை உணரச் செய்தவன் நீயே. கருதா மறவா நெறிகான எனக்கிருதால் வனசந்தர என்றிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே. கேட்ட வரங்களை தருபவனே, மயில் மீதேறி வருபவனே, பக்தர்களை காக்கும் குணமுடையவனே, அசுரன் சூரபத்மனை வேல் கொண்டு பிளந்தவனே, இதுவரை நான் அறியாத, இனிமேல் எப்பொழுதும் மறவாத நல்வழியை உன் பாத தரிசனம் மூலம் எப்பொழுது எனக்குத் தந்தருள்வாய்? காலை குமரேசன் எனக் கருதி தாளை பணியத்தவம் எய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே. பாக்கு மரத்தின் பாலை போல் நீண்ட கூந்தலுடைய வள்ளி அம்மையின் அன்புக்கு பணியும் தேவர்களின் படைத்தலைவனே, மேருமலை போல் உயர்ந்து நிற்பவனே, முருகப் பெருமானே, இளமை பருவத்து தெய்வமான உன்னை தியானித்து வணங்கி தவ நிலையை அடைய அடியேன் பேறு பெற்றேனே. அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபாகுரமின் கொடியை புணருங்குணபூதரனே. வீரத்தோடு வேலுடன் இருக்கும் தலைவனே, நற்குணங்களின் இருப்பிடமே, குறவர் குலத்தில் வளர்ந்த வள்ளியம்மையுடன் இருப்பவனே, முருகப் பெருமானே, நான் அறிவு மழுங்கி உன்னை நினைக்காமல் தியானிக்காமல் அழிந்து போவது சரியா? கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே.
சூரனையும் அவனது கூட்டாளிகளையும் அவனுக்கு பாதுகாப்பு அளித்த மலைகளையும் அழித்த தேவர்களின் படைத்தலைவனே, முருகப்பெருமானே, என் மனம் கூரிய விழிகளுடன் உள்ள அழகிய பெண்களை சேர விரும்புகிறது. என் மனம் எப்பொழுது உன் அருளுடன் சேரும் எண்ணத்தை பெறும். மெய்யே என வெவ்வினை வாழ்வயுகந்தையோ அடியேன் அலையத்தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. உனது கைகளும் வேலாயுதமும் திருவடிகளும் அனைத்தும் செம்மை நிறத்தில் மிளிர்கின்றதே. மயில் மீதேறி வரும் வீரனே, முருகப்பெருமானே, என் கர்ம வினையினால் அமைந்த இந்த வாழ்க்கையை நிலையானது என்று எண்ணி நான் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படி உனது பக்தன் அறியாமையில் உழல்வது சரியா? ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே. வேதாகமஞான வினோதமனோ தீதாசுரலோக சிகாமணியே. வேத ஆகமங்களில் ஞானம் பெற்றவனே, எங்கள் மனதிற்கு எட்டாதவனே, தேவலோகத்தின் நாயகனே, தலைவனே, முருகப்பெருமானே, நான் எந்த ஆதரவும் இல்லாது இருக்கின்றேன். உனது அருளை பெற்று நான் உயர்வு பெற நீ இதுவரை நினைக்கவில்லையே, ஏன்? மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கிதுவோ. பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே. மதிப்பு மிக்கவனே, ஒளிமயமாக உள்ளவனே, உண்மை பொருளாய் இருப்பவனே, வினைகளை அழிக்க வல்லவனே, நிலையானவனே, மயிலை வாகனமாக கொண்ட உயர்ந்தவனே, முருகப்பெருமானே, என் மனம் விரைவாக தோன்றி மறையும் மின்னல் போல் உள்ள இந்த நிலையற்ற வாழ்க்கையை விரும்புகிறதே. இது என் முன் வினைகளால் வந்ததா? ஆனா அமுதே அயில்வேலரசே ஞானாகரணே நவிலத்தகுமோ. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. அமுதத்தை போல் இனிமையானவனே, வேல் ஏந்திய தலைவனே, ஞானத்தின் இருப்பிடமே, உன்னை பற்றி வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா? நான் என்ற எனது ஆணவத்தை தொலைத்து கடைசியில் நிலைத்து நிற்பது பரம்பொருள் மட்டுமே என்று உணர்ந்தேன். இல்லேயெனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே. மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையுஞ்சுடர்வேலவனே. மற்போர் புரிவதற்குரிய 12 தோள்களுடன் உள்ள வேலவனே, அத்தோள்களில் வார்த்தைகளால் நான் கோர்த்த பாமாலையை அணிந்திருப்பவனே, முருகப்பெருமானே, அறியாமையினால் நான் செய்த பொல்லாத காரியங்களால் உலக வாழ்க்கை எனும் மாயையில் என்னை சிக்க வைத்து விட்டாய். என் அறியாமையை நீ மன்னிக்கவில்லையே, ஏன்? செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்றொவ்வாததென உணர்வித்ததுதான். அவ்வாறறிவார் அறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கிசைவிப்பதென்ன.
பதுவே. சிவந்த வானத்தைப் போல் விளங்கும் வேல் ஏந்தியவனே, முருகப் பெருமானே, நீ ஒப்பில்லாத ஞானத்தை குருவாக வந்து அன்று எனக்கு உணர்த்தினாய். நான் பெற்ற ஞானத்தை உணர மட்டுமே முடியும். அதை வார்த்தைகளால் எப்படி சொல்ல முடியும்? வாழ்வாழ்வெனும் இப்படு மாயையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தன தாம் உளவோ, வாழ்வாயினி நீ மயில் வாகனனே. வீணான இந்த மாய உலக வாழ்வில் விழுந்து துன்பப்பட என்னை விட்டுவிட்டாயே. நான் முன் செய்த கர்ம வினைகளால் இப்படி செய்தாயோ? ஆனால் நீ மட்டும் நன்றாக இரு மயில்வாகனனே. கலையே பதறிக் கதறித் தலையூடலையே படுமாறது வாய்விடவோ, கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே. வேட்டையாடி வாழ்கின்ற குடும்பத்தில் வளர்ந்த வள்ளியம்மையை மனம் புரிந்த மலை போன்று உயர்ந்தவனே, சூரபத்மனுக்கு பாதுகாப்பு அளித்த கிரௌஞ்ச மலையை பிளந்த வெற்றியாளனே, முருகப் பெருமானே, நான் பல சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்று பல புத்தகங்களையும் படித்து அதை பற்றியே வாதிட்டு மூளையே கலக்கமுற்று உன்னை நினையாமல் போய்விடுவேனோ? சிந்தாகுலையில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன், மந்தாகினி தந்தவரோதயனே, கந்தா முருகா கருணாகரனே. தேவர்கள் கேட்ட வரத்தினால் தோன்றியவனே, சரவணப் பொய்கை வரை உன்னை தாங்கிச் சென்ற மந்தாகினியாக வந்த கங்கை நதியின் மைந்தனே, கந்தனே, முருகனே, கருணைக்கு இருப்பிடமானவனே, எனக்கு மனைவி மக்கள் செல்வம் போன்ற விஷயங்கள் விந்திய மலைக்காட்டில் வழி தெரியாது சிக்கினால் வரும் பயமும் வேதனையும் போன்று இருக்கிறது. இதில் இருந்து என்று நான் விடுதலை பெறுவேன்? சிங்காரமடந்தயர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய், சங்கிராம சிகாவல ஷண்முகனே, கங்கா நதி பால கிருபாகரனே. மயில் வாகனத்தை உடைய போர் வெற்றி வீரனே, ஆறுமுகனே, கங்கை நதியின் புதல்வனே, கருணையின் உறைவிடமே, நான் அலங்கார பெண்களின் மீது ஆசை கொண்டு தவறான வழியில் சென்று வீணாய் போகாமல் இருக்க நீ எனக்கு அருள் தருக. விதிகாணும் உடம்பை விடாவினையேன், கதிகான மலர்கழல் என்றருள்வாய், மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. வளர்ப்பிறை சந்திரனை போல் ஒளிமயமான நெற்றியை கொண்ட வள்ளியம்மையை மணந்தபின் வேறு ஒருவரை நினையாத தேவர்களின் படைத்தலைவனே, முருகப் பெருமானே, பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த உடம்பை வினைப்பயனால் விட முடியாமல் தவிக்கும் இந்த அடியேனுக்கு உமது திருவடியை அடைய எப்பொழுது அருள் புரிவாய்? நாதா குமரா நம என்றரணார் ஓதா என ஓதியதெப்பொருள்தான்,
வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரனே. முருகப்பெருமானே, பிரம்மன் மற்றும் அனைத்து தேவர்களும் உன்னை தங்கள் தலைமேல் சூடுகிறார்கள். நீ வள்ளியம்மையை சூடிக்கொண்டிருக்கிறாய். உன்னிடம் நாதா குமரா சொல் என்று சிவபெருமான் பணிவோடு கேட்டபொழுது நீ அவருக்கு என்ன பொருள் உபதேசித்தாய்? கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. ஏ மனமே, சொல்வதை கேள். தன்னுடைய கூர்மையான வேலை வீசி கிரௌஞ்ச மலையை பிளந்த வீரமிகு முருகப்பெருமானின் பக்தர்களில் ஒருவனாக இருப்பதையே விரும்பு. தான் என்ற ஆணவத்தை பொறுமை என்ற குணத்தால் அடியோடு அழித்துவிடு. ஆதாலியை ஒன்றறியேனை அறத்தீதாலியை ஆண்டது செப்புமதோ கூதால கிராத குளிக்கிறைவா வேதால கணம் புகழ்வேலவனே. கூதால மலரை அணிந்தவனே, வள்ளியம்மையின் தலைவனே, பேய்க் கூட்டங்களும் வணங்கும் வேலவனே, முருகப்பெருமானே, நல்லதை எதையும் கற்காமல் கெட்டவை மீது மனதை செலுத்தி வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு பல குறைகளுடன் இருந்த என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி எனக்கு நீ அருள் செய்ததின் மேன்மையை வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா? மாவேள் சனனம் கெட மாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. வள்ளியம்மையின் தோள்களில் சேரும் தேவனே, பரமசிவனுக்கு உபதேசித்த குருநாதனே, முருகப்பெருமானே, தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன மற்றும் தாவரம் ஆகிய இந்த 7 வகையான பிறவிகளும் நீங்குவதற்கு பொன்னாசை, பெண்ணாசை, புத்திர ஆசை என்னும் இந்த 3 வகையான ஆசைகளும் ஒழிய வேண்டும். அவை எப்பொழுது ஒழியும்? வினையோட விடுங்கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசுந் தினையோடிதனோடு திரிந்தவனே. சுனைகள், அருவிகள் மற்றும் தினை விளைந்த காடுகளில் வள்ளியம்மையை தேடி அலைந்தவனே, முருகப்பெருமானே, ஆன்மாக்களின் கர்ம வினையை நீக்க வல்ல உன்னை மறவாத நான் சம்சார வாழ்வில் சிக்கி மெய்ஞானத்தை மறந்து மயக்கம் கொள்ளலாமா? சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கழகொஞ்செயுனால் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞானோபதேசிகனே. அழகன் முருகனே, மயில் வாகனனே, யோக ஒழுக்கத்தை பின்பற்றுபவனே, சிவஞானத்தை ஆன்மாக்களுக்கு உபதேசிப்பவனே, என் உயிரை யமதர்மராஜன் எடுக்க வரும்பொழுது
நான் இறந்து மறைந்து போகாமல் உன் திருவடியை அடைய அருள் புரிவாயாக. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேளை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமானே, எனக்கு நீ தியானிக்கும் வழியை உணர்த்திய பின் என்னிடம் இருந்து உலகப்பற்றுகள், பேச்சு, சிந்தை, உலக அறிவு மற்றும் அறியாமை ஆகிய அனைத்தும் நீங்கியதே. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன்பருளால் ஆசா நிகழம் துகளாயின பெண் பேசா அனுபூதி பிறந்ததுவே. உயர்ந்த ஆடை அணிகலன் அணிந்த வள்ளியம்மையின் தலைவனே, முருகப் பெருமானே, ஆசை என்னும் விலங்கு பொடி பொடியாகி தொலைந்தபின் அமைதி என்னும் அனுபவ ஞானம் பிறந்ததே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கழலே. வினைகளை அழிக்க வல்ல ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமானே, மோட்சஸ்தலத்திலும் தேவர்களின் சிரத்திலும் வெம்மையான வனங்களிலும் திணை காடுகளிலும் மணக்கும் ஆபரணமாக விளங்குபவனே, நான் உன்னை சரணடைந்ததும் நீ எனக்கு ஞான தீட்சை சூட்டியதைப் பற்றி வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? கரவாகிய கல்வியுளார் கடை சென்றிரவா வகை மெய் பொருள் ஈகுவையோ குரவா குமரா குளிசாயுதகுஞ்ச் சரவா சிவயோக தயாபரணே. வச்சிராயுதத்தை கொண்டவனே, தெய்வானையம்மையின் நாயகனே, சிவஞானத்தை அருளும் கருணை மூர்த்தியே, முருகப்பெருமானே, தாம் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுத்தராமல் மறைப்பவர்களிடம் சென்று அக்கல்வி அறிவை யாசிக்கும் நிலை எனக்கு வரா வண்ணம் மெய்ஞானத்தை அளித்து எனக்கு அருள் புரிவாயா? என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தெனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. கந்தனே, ஒளிமிகு வேலவனே, பார்வதி தேவியின் புதல்வனே, குமரனே, வேதங்களின் நாயகனே, முருகப்பெருமானே, எனக்கு தாயும் நீயே, அருள் செய்கின்ற தந்தையும் நீயே. என் சிந்தையில் உள்ள கவலைகளை தீர்த்து என்னை ஆட்கொண்டு அருள் புரிவீராக. ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதைவித்திமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவனே. சீறி வந்த சூரபத்மனை அழித்து தேவர்களின் இருப்பிடத்தை மீட்டு அவர்களுக்கு நிம்மதி அளித்த முருகப்பெருமானே, அடியேனுக்கு 36 தத்துவங்களையும் கடந்து
அதற்கு மேல் உள்ள நிலையை பெற பாக்கியம் உள்ளதா? அறிவொன்றற நின்றறிவாரறிவில் பிரிவொன்றற நின்ற பிரானலையோ செறிவொன்றற வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடுறும் வேலவனே. உலக மாயைகளை விடுத்து அறியாமை என்னும் இருளை நீக்கி மனக்கலக்கங்களை வென்றவராயிருக்கும் வேலவனே, முருகப் பெருமானே, தான் என்ற ஆணவத்தை விட்டொழித்து உன்னை உணர்ந்த ஞானியர்களின் உள்ளுணர்வுடன் கலந்து நீயே நிற்கிறாய். தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னுங் கதிர்வேள்வியிர்தான் நினைவார் கின்னங்கலையுங் கிருபை சூழ் சுடரே. ஒளிமிளிர்கின்ற வேலை ஏந்தி பல ரூபங்களாய் விளங்குபவரே, தியானிப்பவர்களின் இன்னல்களை நீக்கும் கருணையுள்ளம் கொண்ட பேரொளியே, முருகப் பெருமானே, அடியேனால் பற்றற்று இருப்பதில் உள்ள பேரின்பத்தை அடுத்தவருக்கு வார்த்தைகளால் விவரிக்க இயலுமா? மதி கெட்டரவாடி மயங்கியறக் கதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிபவத் திதி புத்திரர் வீரடு சேவகனே. கங்கை நதியின் மைந்தனே, மெய்ஞானத்தால் விளையும் பேரின்பத்தின் தலைவனே, திதியின் மைந்தர்களான அசுரர்களின் ஆணவத்தை அழித்து வெற்றி கொண்ட வீரனே, முருகப் பெருமானே, நான் அறிவு கெட்டு வாட்டமுற்று உள்ளமும் சோர்வாகி தன்னிலை மறந்து நற்கதியை அடையாமல் வீணாக கெட்டொழிந்து விடுவேனோ? உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உணர்ந்தோர்க்கு உருவமாகவும் உள்ளதாகவும் உணராதோர்க்கு அருவமாகவும் இல்லாததாகவும் மலராகவும் மலரின் நறுமணமாகவும் இரத்தின மணியாகவும் அதன் ஒளியாகவும் உடலாகவும் அந்த உடலுக்கு உயிராகவும் வீடு பேராகவும் அந்த முக்தி வீட்டிற்கு இட்டுச் செல்லும் வினையாகவும் விளங்கும் குகனே, முருகப் பெருமானே, நீயே எனக்கு குருவாக வந்து அருள் புரிவீராக. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.